தமிழகத்தில் தாவேக ஆட்சி அமைத்து 10 நாட்கள் கடந்துள்ள நிலையில் மக்களிடம் மாற்றம் ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து நமது டிஎன் நியூஸ் 24 சேனல் மக்களிடம் கருத்து கேட்கையில் இளம்பெண் ஒருவர் தாவேக ஆட்சி குறித்து பேசியது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. மக்கள் மாற்றம் வேண்டும் என வாக்களித்தனர், ஆனால் ஏமாற்றம் மட்டுமே கிடைக்கும் என்றும், ஊழல் இல்லாத ஆட்சியெல்லாம் கொடுக்க முடியாது, ஒரு தலைவர் முதலமைச்சராக வந்த பிறகு மக்களை சந்திக்கவில்லை, பத்திரிகையாளர் சந்திப்பு இல்லை என கேள்வி மேல் கேள்வி எழுப்பியது எல்லாம் ஆளும் தரப்புக்கு ஷாக்கை கொடுத்துள்ளது. மேலும் பல இளம் தலைமுறையினர் எதற்கு தாவேகாவிற்கு வாக்களித்தோம் என தெரியாமல் வாக்களித்த நிலையில் இந்த பெண் கொடுத்த பதில்தான் மக்களை சிந்திக்க வைத்திருக்கிறது. எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் கொடுத்த வாக்குறுதி என்னன்னா, இப்ப இருக்க ஆளும் கட்சி ஆட்சியில எந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது, பாலியல் வன்கொடுமைகள் நிறைய நடக்குது. அந்த ஒரு வார்த்தை மட்டுமே தான் சொல்லி லேபிளாக அதை மாத்தி தான் அவர் ஆட்சியை பிடிச்சாரு. அவரோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே சொல்றது எங்க அண்ணன் வந்தா பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பி மட்டும்தான் அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஆனா அவர் ஆட்சி பொறுப்பேற்று இந்த 20-22 நாட்கள்ல மட்டுமே 30க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு, பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு, மொத்தத்துல 30க்கும் மேற்பட்டது நடந்திருக்கு. இதை பார்க்கும்போது இப்பவுமே அவங்களுக்கு அரசியல் புரிதலே இல்லாம ஓட்டு போட்ட சில பேர் இவ்வளவு விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமே அதை புரிஞ்சுக்காம இப்ப வரைக்கும் அவருக்கு சப்போர்ட்டா முட்டு கொடுத்துட்டு மட்டும்தான் இருக்காங்க. எப்போ இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் புரிதல் வரும்னு எனக்கு தெரியல. பெரியார் வளர்த்த பேரும் பிள்ளைகள்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல. அவ்வளவு பேர் இருந்தா அவர் அவ்வளவு பகுத்தறிவு கொடுத்து வளர்த்தாங்க. இந்த ஒரு வருஷத்துல இந்த பகுத்தறிவுலாம் காணாம போன மாதிரி தான் இருக்கு. இதுக்கப்புறமாவது மக்கள் அரசியல் புரிதலோட எது சரியானது எது தவறானதுன்றதை புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். மாற்றம் வரும் நம்பிதான் கொடுத்திருக்காங்க. அந்த மாற்றம் ஏமாற்றமா போகாம இருந்தா நல்லது. டக்கு நம்ம பிரஸ் மீட் அவர் பிரச்சாரம் பண்றப்ப பேசாரு, இல்ல ஒரு ஸ்டேஜ்ல போய் பேசாரு அப்படின்னா முன்னாடி ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி கொடுத்துறாங்க. அவர் அதை பார்த்து முன்னாடி வச்சு பேசிடுறாரு. பிரஸ் மீட்னு போச்சு அப்படின்னாலே அட்டன் டைம்ல ஸ்பாட்ல கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் தெரியணும்ல. ஒரு ப்ராப்பர் பொலிட்டீஷியன் ஸ்பாட்ல கேட்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். பட் இவருக்கு அது தெரியாது. ஸ்கிரிப்டை மட்டுமே பார்த்து படிச்சவரு. ஒரு ரிப்போர்ட்டர் டக்குனு ஒரு கொஸ்டின் கேட்டா அதுக்கு பதில் தெரியாம அவர் என்ன பண்ணுவாரு? இப்பவுமே அவருடைய அமைச்சர்கள் சொன்னது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கேட்டதுக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பிரஸ் மீட் கொடுப்பாருன்னு சொன்னாங்க. இப்ப போய் கேட்டா அவருடைய அமைச்சர் ராஜ்மோகன் சொல்றாரு, முந்தானத்து ஒரு பிரஸ் மீட்ல ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டது கூட அவர் ஆன்சர் பண்றாரு. இப்ப நான் கொடுக்க கூடாதா? இவர் விஜய், அந்தம்மா விஜய், இந்தம்மா விஜய்ன்றாரு. இது என்ன ஒரு பதில்னு எனக்கு சத்தியமா புரியல. இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஒரு பொலிட்டீஷியன் ஒரு சிஎம்ஏ ஆயிட்டாருங்க தமிழ்நாட்டுக்கு. இப்ப வரைக்கும் ரிப்போர்ட்டர்ஸ் மீட் பண்ணலன்னா எப்படிங்க அது? அவர் எப்படி ஒரு அரசியல்வாதியா மாறுவாரு? இதையாவது புரிஞ்சுக்கோங்கப்பா தமிழ்நாட்டு மக்களே. கண்டிப்பா இல்ல ப்ரோ, எனக்கு ஒரு ஏன்னா அந்த சிங்கப்பெண் படை அப்படின்னு சொல்றாரு. அதுவுமே இதுக்கு முன்னாடி டிஎம்கே ஆட்சியிலேயே பிங்க் கார் ஒண்ணு பண்ணாங்க, பெண்கள் பாதுகாப்புக்காகவே பண்ணிருந்தாங்க. அதே காரு நம்பர் பிளேட் கூட மாத்தாம ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டிதான் அவர் சிங்கப்பெண் படையினே ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு. சிங்கப்பெண் படைன்னு சொல்றோம். அந்த சிங்கப்பெண் படையில இருக்க ஒரு காவல் அதிகாரி ஒரு பெண்ணுக்கே பாலியல்